இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் ஜிஎஸ்டிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன ப்ராடக்ட்லாம் வந்து நல்லா சேல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில ப்ராடக்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு கேட்டகரி வந்து டாய்ஸ், அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டாய்ஸ்னால் ஓவரால் எல்லாமே கலந்தது, அதாவது இந்த எலக்ட்ரானிக் டாய்ஸு, கேமிங் டாய்ஸு, அப்புறம் வந்து எஜுகேஷ்னல் டாய்ஸ், இந்த மாதிரி புக்ஸு, இது எல்லாமே கலந்தது தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல க்ரோத்தில் இருக்குது ஆன்லைனில் சேல் ஆகிறதுல. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டு அதை ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் எந்த வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸை அப்படின்னு நான் யோசிச்சேன்னா அமேசானில் தான் யோசித்தேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் போனால் ஜிஎஸ்டி ப்ளஸ் ட்ரேட்மார்க் தேவைப்படுது. ட்ரேட்மார்க்குங்கிறது வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நம்ம எடுக்கிற ஒரு லைசன்ஸ் மாதிரி. ஸோ எனக்கு வந்து நான் இதுதான் ஃப்யூச்சர்லேயும் சேல் பண்ணுவேனா அப்படின்னு எனக்கே தெரியாது. சப்போஸ் இது நல்லா போகலைன்னா நான் வேறு கேட்டகரி கூட மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போவே ட்ரேட்மார்க் எடுத்து நான் அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஃப்ளிப்கார்ட்டை வந்து இப்போதைக்கு நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி மீஷோ வந்து நிறைய ஸ்கேம் இருக்குது அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தேன். ஸோ எடுத்தோடனே வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு தோணுச்சு. ஒரு சேஃபர் சைடாக போவோம் அப்படிங்கிறனால அமேசானை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஜிஎஸ்டிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிடுறேன். நான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், அது என்னென்னு சொல்கிறேன். ஆதார் கார்டு ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பேன் கார்டு, இபி பில் வந்து நீங்கள் எந்த மந்த்து வந்து ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மந்தோட கரண்ட் இபி பில் எடுத்துக்கோங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட், நான் இங்கே பூனேயில் வந்து ரெண்டல் ஹோமில் தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் வந்து நான் என் ஹஸ்பண்ட் பேர் தான் இருக்குது. ஸோ கம்பைனாக என் பேரும் ஆட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி அதை தான் வந்து நான் சப்மிட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் தான் இருக்குன்னா புதுசாக ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் எடுத்துக்கோங்க, உங்கள் பேரையும் சேர்த்து அதில் போட்டுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ஓனர் ஆல்ரெடி கட்டுவாங்கள்ல, இயர்லி ஒன்ஸ் இயர்லி ட்வைஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து அது மாறும். அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து அவங்கக்கிட்டே இருந்து நான் வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஹோமில் இருந்தே. ஸோ எனக்கு ஜிஎஸ்டிக்காக இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காப்பி அவங்கக்கிட்ட வாங்கி வச்சுக்கிட்டேன். இதே ஓன் ஹவுஸ் வச்சுருக்கவங்க, நீங்கள் உங்கள் ஓன் ஹவுஸோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுத்தா போதும். ஓன் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் தேவைப்படாது. கேன்சலேஷன் செக்கு, பாஸ்புக்கில் இருக்க கேன்சலேஷன் நம்ம சும்மா கேன்சல் பண்ணி கேன்சலேஷன் செக் அப்படின்னு எழுதி சைன் பண்ணி கொடுத்தா போதும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும். அப்புறம் பிஸ்னஸ் நேம், நம்ம என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். அது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வேறு நேம் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் அதை பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து நான் இருக்க ஓன் ஹவுஸோட அட்ரஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது இமெயில் ஐடி பிஸ்னஸ்க்காக நம்ம என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறோமோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிறது என்னென்னா, இப்போ ஜிஎஸ்டி எடுக்கும்போது நம்ம ஒரு மேக்ஸிமமாக 5 டைப் ஆஃப் கேட்டகரியில் நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 5 கேட்டகரி என்னென்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது தான். நான் வந்து கார்மெண்ட்ஸ் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன். கார்மெண்ட்ஸ்னால் எல்லாமே இன்க்ளூடட், துணி சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே இன்க்ளூடட் ஆயிரும். அதே மாதிரி டாய்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வுட்டன் ஐட்டம்ஸு, அதாவது ஹேண்ட்மேட் வுட்டன் ஐட்டம்ஸு, அப்புறம் டெக்கார் ஐட்டம்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேட்டகரி நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நான் வந்து ஜிஎஸ்டிக்கு ரெடி பண்ண டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் தான் தேவைப்பட்டது. இதை வந்து நானாக வந்து ஜிஎஸ்டி பண்ண போகிறதில்ல, ஏன்னா எனக்கு அவ்வளோ அது சம்மந்தமாக தெரியாது. நான் ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து எனக்கு பண்ணித்தர சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு சார்ஜஸ் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வாங்குவாங்க. மினிமமாக ஒரு 1000லேருந்து ஒரு 3000க்குள்ளே வாங்குகிறாங்க ஜிஎஸ்டி வந்து ரெடி பண்ணி தரதுக்கு. ஸோ இதுதான் இதை பற்றின டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.